ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் இபிஓ பென்ஷன் தொகை 7,000 வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதே பார்த்திங்கன்னா இந்த இபிஎஃப்ஓவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 3,000 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இபிஎஃப்ஓ சுமார் 12 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நவம்பர் மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிதாக இணைந்துள்ள உறுப்பினர்களின் கணக்கில் குறைந்தபட்சம் 3,000 செலுத்தப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தொகை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தொழில் உற்பத்தி துறையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்துகிறது. மேலும் அனைத்து துறைகளிலும் புதிதாக பணியமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் 3,000 வரை அரசு வழங்குகிறது. இபிஎஃப்ஓவில் பதிவு செய்து முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளத்தை மத்திய அரசு 3 தவணைகளில் அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும். இதன் மூலம் அதிகபட்சமாக 15,000 வரை மத்திய அரசு செலுத்துகிறது. இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு 1 லட்சம் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் இபிஎஃப்வில் இணைந்த 10 லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் 3,000 அவர்களின் இபிஎஃப் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இது அவர்களின் தனிப்பட்ட வங்கி கணக்குக்கு செல்லாமல் இபிஎஃப் கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும். அதேபோல இபிஎஃப் பென்ஷன் லிமிட்டானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதிகபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் 7,500 15,000 இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை முன்னர் குறைந்த வரம்பால் கட்டுப்படுத்தப்பட்ட உயர் வருமானம் கொண்ட ஊழியர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.